நாம் இன்றைக்கி ஆவி, ஆத்மா, சரீரம் இவற்றை குறித்து தான் நம்ம ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து நம்ம கவனித்து கேட்போம். சரீரத்தை நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது. ஆனால் ஆவி, ஆத்மாவை நம்மளால் பார்க்க முடியாது. மனோ தத்துவ நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனித சரீரத்துக்குள்ளே ஆத்மா தான் இருக்குது, ஆவின்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனம். ம் 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 ஆண்டுடைய வார்த்தையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். ஸோ தேவன் சிருஷ்டித்த மனிதன் 3 பகுதியை உடையவனாக இருக்கிறான். ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரம் அப்படின்றது நாம் வெளிப்பிரகாரத்தில் நம்ம பார்க்கறது. இப்போ நம்முடைய கண்கள் நமக்கு பார்க்கறதுக்கு உதவுது, நம்முடைய காதுகள் கேட்கறதுக்கு உதவுது, நம்முடைய மூக்கு நுகருது, நம்முடைய வாய் பேசுது, அப்புறம் நமக்கு உணர்வு இருக்குது. ஸோ இதெல்லாம் சரீரத்தினுடைய செயல்பாடுகளாக இருக்குது. ஆத்துமான்றது ரொம்ப முக்கியமானது. அதுதான் மையப்பகுதி. மனிதனுடைய சிருஷ்டிப்பில் 3 பகுதியாக நம்ம பிரித்தோம்னா, மையப்பகுதி தான் எதுன்னா ஆத்துமா. அது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பகுதி. ஆத்துமாவை கூட ஒரு 3 பகுதிகள் கொண்டதுன்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆத்துமா மனம்ன்றதை தான் மனோ தத்துவ நிபுணர்கள் எல்லாம் மூளை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வேதத்தில் மனம் அப்படின்னு தான் மனது. அதுக்கப்புறம் அதில் உணர்ச்சி இருக்குது, அப்புறம் சித்தம் இருக்குது. ஆத்துமாவையும் 3 பகுதியாக நம்ம சொல்ல முடியும். ஆத்துமா இந்த 3 பகுதி கொண்டது. ஒன்று மனது, இன்னொன்று உணர்ச்சி, இன்னொன்று சித்தம். இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்தி தான் சிந்திக்கிறது, கருத்துகள் தியானிக்கிறது, அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறது. இது எல்லாத்துக்குமே இந்த மனதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நிறைய கவிதைகள் எழுதுகிறாங்க, நிறைய கொள்கைகள், கோட்பாடுகள், நிறைய கருத்துக்கள். இப்படி இதெல்லாம் எப்படின்னா, இதுக்கெல்லாம் அந்த மனதை தான் பயன்படுத்துகிறாங்க. உணர்ச்சிகள் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம சந்தோஷப்படுறது, துக்கப்படுறது, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்றது, நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வெறுப்பு, அன்பு, கோபம், இது எல்லாமே உணர்ச்சியிலிருந்து வரக்கூடியது. சித்தம் அப்படின்னா நம்ம ஒன்றை தீர்மானிக்கிறது, நாம் ஒன்றை தெரிந்து கொள்வது, நாம் ஒன்றை பெற்றுக்கிறது, நாம் ஒன்றை மறுதளிக்கிறது. இதுக்கெல்லாம் சித்தம் தான் பயன்படுது. வேணான்னு சொல்கிறது, வேணும்னு சொல்கிறது, இதை செய்யணும்னு முடிவு எடுக்கிறது, ஸோ தீர்மானம் பண்ணுறது, முடிவு எடுக்கிறது, இவைகளுக்கெல்லாம் இந்த சித்தம்தான் காரணமாக இருக்குது. அதுக்கடுத்து ஆவி. இந்த ஆவியினுடைய செயல்பாடு என்னென்னா, ஆவிக்கு தேவனை பற்றிய உணர்வு இருக்குது. ஆவிக்கு தான் தேவனை பற்றிய உணர்வு, தேவனை அறிந்து கொள்வது, தேவனோட ஐக்கியப்படுறது,
இதெல்லாம் வந்து இந்த ஆவிக்குரிய செயல்பாடுங்க. இப்போ இந்த 3 பகுதி கொண்டவனாகத்தான் தேவன் ஒரு மனிதனை சிருஷ்டித்தார். ஆவி, ஆத்துமா, சரீரம். முதல்ல மண்ணினால் சரீரத்தை உண்டு பண்ணார்னு சொல்லி நம்ம ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவன் தன்னுடைய சுவாசத்தை ஊதும்போது ஆத்மா, ஜீவ ஆத்மாவானான். ஸோ இப்போ ஆவி, ஆத்மா, சரீரம் கொண்ட ஒருவனாய் மனிதன் வந்து சிருஷ்டிக்கப்படுறான். நம்ம ஆத்மா, ஆவி இதை பற்றியெல்லாம் வேதத்தில் வசனங்கள் இருக்குது. வேணால் நம்ம படிக்கணும்னா கூட படிக்கலாம். சகரியா சகரியாவில் 12வது அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. இந்த இடத்துல மனுஷனுடைய ஆவி அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. இன்னொரு இந்த மாதிரி வசனங்கள் ஆவி குறித்தும் ஆத்மாவை குறித்தும் நமக்கு நாம் சொல்கிற காரியங்களை குறித்தெல்லாம் வேதத்தில் வார்த்தைகள் இருக்குது. ஆத்துமாவை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா எரேமியா எடுங்க. எரேமியா 38வது அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆத்துமாவை உண்டு பண்ணின கர்த்தர். நம்ம இதுக்கு முன்னாடி வாசித்த வசனத்தில் ஆவியை கொடுத்த கர்த்தர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதனை தேவன் எப்படி சிருஷ்டித்திருக்காருன்னா ஆவி, ஆத்துமா, சரீரம் இவைகள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தான் தேவன் கொடுத்தார். சரீரத்தின் மூலமாகவும் ஆத்துமாவின் மூலமாகவும் ஆவி மூலமாகவும் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக தான் தேவன் இவைகளெல்லாம் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு செயல்பாடுகள் இருக்குது. எப்படி கண் ஒரு பொருளை தொட முடியாதோ, எப்படி கை பார்க்க முடியாதோ, எப்படி காது பேச முடியாதோ, எப்படி வாய் கேட்க முடியாதோ, ஸோ அந்த மாதிரி ஆத்துமாவினுடைய செயலை ஆவி செய்யாது, ஆவியினுடைய செயலை ஆத்துமா செய்யாது. ஸோ ஆத்துமாவின் செயலை சரீரம் செய்யாது, சரீரத்தினுடைய செயலை ஆத்துமா செய்யாது. ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு தனிப்பட்ட செயல்பாடுகள் இருக்குது. சரீரம் பொழுது பார்க்கறது, கேட்கறது, பேசுறது, உணர்றது, ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் தான் சரீரத்துக்கு. ஆனால் ஆத்துமானும் போது அதில் நான் சொன்ன 3 பகுதிகள் இருக்குது. அதுலேயே மனது, உணர்ச்சி, சித்தம். ஸோ மனதுன்னும் போது சிந்திக்கிறது, தியானிக்கிறது, இவைகளெல்லாம் அந்த மனதை நம்ம பயன்படுத்துகிறோம். உணர்ச்சின்றதுலேருந்தான் நம்ம வந்து நேசிக்கிறது, நம்ம சந்தோஷப்படுறது, நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடச்சிச்சின்னா பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும். இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா உணர்ச்சியிலேருந்து தான் வர்றது. கோபம் இதெல்லாம் உணர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது. ஒருத்தங்களை வெறுக்கிறது எல்லாமே இதெல்லாம் உணர்ச்சியோடு சம்மந்தப்பட்டது. சித்தம் அப்படின்றது என்னென்னா ஒன்றை தீர்மானம் பண்ணுறது. நான் வந்து உணர்ச்சியில் விரும்புகிறத என்னுடைய சித்தத்தின்படி நான் என்ன பண்ணணும், நான் வந்து தீர்மானம் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் சித்தம் வந்து செயல்படுது. ஆனால் மனிதன் தேவனை தன்னுடைய ஆவியில் பெற்றுக்கொண்டு தேவன் மனிதனுடைய ஆவியோடு இணைந்து அந்த ஆவியிலிருந்து ஆத்துமாவுக்கு பரவி, ஆத்துமாவிலிருந்து சரீரத்துக்கு பரவி, இப்படி பாய்ந்து தேவன் வெளிப்படணும் அப்படின்றதுக்காக தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறதுனால அவரை தொழுது கொள்வது வந்து ஆவியோடும் தான் நாம் தொழுது கொள்ள முடியும்.
அந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் ஆவியாக இருக்கிறார்னா அது தேவனுடைய ஆவியை பற்றி பேசுது. அவரை தொழுது கொள்ளுகிற ஆவியோடும் அப்படின்னா அது மனுஷனுடைய ஆவியை பற்றி பேசுது. ஸோ மனுஷனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் இணைந்து வாழ்கிறதுக்கு பேர் தான் இணைந்து நாம் தேவனை என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். தேவனுடைய ஆவியும் மனுஷனுடைய ஆவியும் இணைந்து தொழுது கொள்வது, ஆராதிக்கிறது. இதுக்கு பேர் தான் வொர்ஷிப், ஆராதனை, தொழுது கொள்வது அப்படின்னெல்லாம் நாம் சொல்கிறோம். மனிதனை தேவன் படைத்தது தேவனை தொழுது கொள்வதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக. தேவனை தன்னுடைய இருதயத்தில் அவன் தன்னுடைய ஆவியில் தேவனை என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ளணும். ஆவியில் பெற்றுக்கொண்டு ஆவியிலிருந்து ஆத்துமாவுக்கு பரவி, ஆத்துமாவிலிருந்து சரீரத்துக்கு பரவி வெளிப்பட்டு தேவனுடைய சாயல் வெளிப்படணும் என்பதற்காகத்தான் மனிதனை என்ன பண்ணுறாரு? சிருஷ்டிக்கிறார். மனிதன் அவன் அந்த தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடியே அவன் வீழ்ச்சி அடைஞ்சான். அவன் பாவம் செய்ததுனால அந்த ஆத்துமாவானது மரித்து போயிடுச்சு. ஆத்துமா மரித்து போய்விட்டது. மனதில் தேவனுக்கு அவன் சத்ருவாக மாறிட்டான், எதிரி ஆயிட்டான். அவன் பாவம் செய்த உடனே அவனுடைய மனதில் தேவனுக்கு எதிரி ஆயிட்டான். கொலோசையரில் நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லும். கொலோசையர் 1வது அதிகாரம் 21வது வசனம். மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களை. அப்போது ஆதாம் பாவம் செய்த உடனே மனதிலே தேவனுக்கு என்ன பண்ணிட்டா? சத்ருவாகவும் தேவனுக்கு ஒரு அந்நியனாகவும் தேவனுக்கு ஒரு தூரமாகவும் மாறிட்டான். மனதில் அவன் எதிரி ஆயிட்டான் தேவனுக்கு. இப்போது ஆவி செத்து போன உடனே ஆத்துமா, சரீரம் எல்லாமே கரப்பட்டு சீரழிஞ்சு போயிடுச்சு. 3 பகுதியுமே சீரழிஞ்சு போயிடுச்சு. ஆதாமினுடைய ஆத்துமா, சரீரம் எல்லாமே பழுதடைஞ்சிச்சு. சரீரமானது சீரழிக்கப்பட்ட ஒரு மாம்சமாய் மாறிச்சு. மையப்பகுதியான ஆத்துமா பழுதடைஞ்சு சீரழிஞ்சிச்சு. இப்போ மனிதனால் தேவனோடு ஐக்கிய கொள்ளவே முடியாது. மனிதன் தேவனோடு ஐக்கியப்படவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம்தான். ஸோ ஆதாமின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன், ஆதாமின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட சுபாவங்கள், ஆதாமின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட அந்த மாம்சம் என்பது அது ஆவிக்குரிய இது கிடையாது. அது ஆவியில் மறித்து போயிடுச்சு. ஆத்தும வாழ்க்கை அது. ஆதாம் கிட்ட இருந்து நமக்கு கிடைத்த வாழ்க்கை என்னென்னா ஆத்தும வாழ்க்கை. ஆத்தும வாழ்க்கை வாழும் பொழுது ஆவியானது என்ன கிடக்குது? மறிச்சு இருக்குது. ஆனால் தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய குமாரனை சிலுவை மரணத்துக்கு அனுப்பி, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி, மீண்டுமாய் மனிதனுடைய ஆவியோடு தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அந்த ஆதியில் தேவன் படைத்த அந்த நோக்கத்தை திரும்பவும் தேவன் தன்னுடைய குமாரன் மூலமாக என்ன பண்ணுறாரு? அதை இந்த பூமியில் அதை அவர் நிறைவேற்றுறார். தேவன் மீண்டுமாய் அதை நிறைவேற்றுறார். ஸோ முதலாவது நாம் இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகிறோம். தேவனுடைய ஆவியோடு நம்முடைய ஆவி அப்போது தான் இணைக்கப்படுது. தேவனோடு அப்போ தான் நாம் இணைகிறோம், உயிர்ப்பிக்கப்படுறோம். ஸோ அதைத்தான் ஆவியில் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தான் மறுபடியும் பிறக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே
நம்முடைய தாயின் வயிற்றிலிருந்து நாம் ஏற்கனவே நாம் பிறந்திருக்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை நாம் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நாம் பிறப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஸோ அதை தான் நாம் மறுபடியும் பிறத்தல் அப்படின்னு சொல்லுகிறோம். ஆவியினால் பிறக்கிறது ஆவியாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நாம் எப்படி மறுபடியும் பிறக்கிறோம்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் மறுபடியும் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியினாலே நாம் என்ன பண்ணுறோம்? பிறக்கிறோம். அதை தான் தேவனாலே பிறக்கிறோம், தேவனுடைய சித்தத்திலே நாம் பிறக்கிறோம்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இந்த பிறப்பு நமக்கு எப்படி வருதுன்னா, சுவிசேஷத்தை நாம் கேட்டு, ஆவிக்கு உணர்வு இருக்குது. மனசாட்சின்றது ஆவியினுடைய ஒரு பகுதி தான். அது சுவிசேஷத்தை கேட்டு நாம் உணர்வடைந்து நாம் மனம் திரும்பி நாம் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நம் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை இந்த பூமியில் என்ன பண்ணுறாரு? துவக்கிறார். நம்முடைய ஆவி என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கப்படுது. ஆனால் அநேகர் என்ன பண்ணுறோன்னா, திரும்பவும் நம்ம ஆத்துமாவை சார்ந்து கொள்கிறோம். இனி அந்த ஆத்துமா பயன்படாது. இனி அந்த மனது, இனி அந்த உணர்ச்சிகள், அவைகளெல்லாம் ஆதாமின் மூலமாய் சீரழிக்கப்பட்டது. அதெல்லாம் ஆதாமின் மூலமாய் அது பழுதடைந்தது. அதை நாம் இனி சார்ந்துக்கவே கூடாது. நம்ம ஆவியில் பிறந்தோம், தொடர்ந்து ஆவியில் தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன பண்ணோம்? ஆவியில் தான் தொடர்ந்து இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியும். ஆனால் அநேகர் அப்படி வாழ்கிறதில்லை. அந்த வாழ்க்கையை அநேகர் அந்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்கிறதில்லை. நாமும் நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட உடனே நம்முடைய மனது பயன்படும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய உணர்ச்சிகள் பயன்படும்னு நினைக்கிறாங்க, நம்முடைய சித்தம் பயன்படும்னு நினைக்கிறாங்க. ஸோ மனதினாலே சத்தியத்தை அறிகிறார்கள், மனதை பயன்படுத்துகிறாங்க சத்தியத்தை அறியறதுக்கு. ஸோ நம்ம மனதை பயன்படுத்தக்கூடாது. நாம் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு நம்முடைய மனது பயன்படுத்தலையோ, நாம் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு நம்முடைய ஆவி நம்முடைய உணர்ச்சி பயன்படுத்தப்படலையோ, நாம் எப்படி ரட்சிக்கப்படுறதுக்கு நம்முடைய சித்தத்தை நாம் பயன்படுத்தலையோ, அதே போல் நம்முடைய உணர்ச்சி, சித்தம், நம்முடைய மனம், இதை நாம் தள்ளிடணும், இதை நாம் வெறுத்துடணும், இதை நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. இவைகள் பயன்படாது. இனிமே நாம் எப்படி ஆரம்பிச்சோமோ தொடர்ந்து அப்படி தான் நாம் என்ன பண்ணணும்? அப்படி தான் நாம் தொடரணும் நம்முடைய வாழ்க்கையை. ஆனால் நிறைய பேர் மன ரீதியான கிறிஸ்தவர்கள் மனதளவில் பல கருத்துக்களையும் பல கொள்கைகளையும் அவர்கள் புரிந்து கொண்டு அவர்கள் மனதளவிலே பயங்கர வலிமையானவர்களாக இருக்கிறாங்க. சிலர் உணர்ச்சி பூர்வமாக விதங்களில் அவர்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. சிலர் இதுதான் அவர்களுடைய சித்தத்திலிருந்து அவர்களை ஒன்றுமே பண்ண முடியாது, இதுதான் சொல்லி அதிலேயே நிற்பாங்க. இவர்களெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னா, மனதில் வலிமையாக இருக்கிறவங்களை ஜெயிக்கணும்னா அந்த அவங்க மனதை ஜெயிக்கிற அளவுக்கு நமக்கு வலிமை இருக்கும்போது அவங்களை ஜெயிச்சிடலாம். உணர்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக தான் ஜெயிக்கணும், சித்தத்தை இருக்கிறவங்களுக்கு. ஸோ இவர்களை நாம் ஜெயிக்கணும்னா அவர்களோடு போய் தான் அவர்களை என்ன பண்ணணும்? ஜெயிக்கணும். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்றதுக்கும் தேவனோட ஐக்கியம் கொள்றதுக்கும் இந்த ஆத்துமா பயன்படாது. இதை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகம் அளவிலே கிறிஸ்தவர்கள் இதை பிரசங்கிக்கிறதும் இல்லை, இதை தெளிவாய் ஜனங்களுக்கு போதிக்கிறதும் இல்லை. இன்றைக்கு பல உபதேசங்களுக்கு காரணம் அதுதான். இன்றைக்கு அநேகர் ஒரு உபதேசங்களை எடுத்து பிரசங்கித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் அதுதான். காரணம் என்னவென்றால், நம்ம ஆரம்பிக்கும்போது இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நம்ம ஆவியிலே தான் ஆரம்பித்தோம். தொடர்ந்து நம்ம ஆத்துமாவுக்கு என்ன பண்ணக்கூடாது? எப்படி ஆத்துமா ஆவி இல்லாமல் ஆத்துமா வாழ்க்கையை வாழ்ந்தோமோ, இப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்த பிறகு ஆத்துமா இல்லாமல் ஆவியிலேயே நம்ம வாழணும். அதை நம்ம மறுதளிக்கணும். ஆத்தும ஜீவனை நாம்
மறுதளிக்கணும். ஆத்தும ஜீவனை நம்ம இழக்கணும். ஆத்தும ஜீவனை இங்கு தான் சிலுவையின் உபதேசம் வருது. இங்கு தான் சிலுவையின் உபதேசம் வருது. ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் தன் ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதை முதலாவது அவன் இழக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ காத்துக்கொள்ளணுன்றது ஆவிக்குரிய ஜீவன், இழக்கணுன்றது ஆத்தும ஜீவன். நீ ஆவிக்குரிய ஜீவனை காத்துக்கணும்னா ஆத்தும ஜீவனை நீ என்ன பண்ணணும்? இழக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிலுவையின் போதனை எங்கே வருதுன்னா, இந்த ஆத்தும ஜீவனை வெறுக்கிறதுக்கும் இந்த ஆத்தும ஜீவனை சாராமல் இருப்பதற்கும் தான் இந்த சிலுவையின் போதனை. இந்த சிலுவையின் போதனையை போதிக்கிறது இல்லை. இன்றைக்கு சிலுவையின் போதனை இல்லை. ஸோ சிலுவையின் போதனை ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் ஆரம்பித்த பிறகு இனிமே ஆத்தும வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? இனிமே ஆத்தும வாழ்க்கை இல்லாமல் நாம் வாழணும். எப்படி ஆத்துமாவானது ஆவி இல்லாமல் வாழ்ந்ததோ அதுபோல ஆவி ஆத்துமா இல்லாமல் என்ன பண்ணணும்? வாழணும். இங்கே ஆவிக்குரிய மனுஷனில் வாழ்கிற வாழ்க்கை அது ஆத்தும மனுஷன் ஆத்துமாவினால வாழ்ந்தா, ஆவிக்குரிய மனுஷன் ஆவியினால் என்ன பண்ணணும்? வாழணும். ஆத்தும மனிதனே ஆண்டவர் சொல்ல, நான் சிலுவையில் அறையுண்டேன், கலாத்தியர் 2:20 அந்த நான் என்றது தான் ஆத்தும மனிதன். ஆத்துமானா அதில் இந்த நான் அப்படின்றது தான் அதனுடைய மிக முக்கியமான குணாதிசயம். அதுதான் ஆத்துமாவுக்குரியது. அப்படின்னா எதுனா அந்த நான், என், இவைகளெல்லாம் அந்த ஆத்துமாவுக்குரியது. அநேகர் சந்தோஷம், அநேகருடைய அன்பு, அநேகருடைய எழுச்சி, இவைகளெல்லாம் ஆத்துமாவிலிருந்து வருகிறத தான் இவர்கள் ஆவிக்குரியதுன்னு சொல்லி எண்ணிக்கொள்கிறாங்க. ஏன்னா உணர்ச்சிக்கு ஏற்கனவே அன்பு எல்லாமே உண்டு அதில். ஆவிக்குரிய சுபாவங்களுக்கு பதிலாக ஆத்துமக்குரிய சுபாவங்களை ஆவிக்குரியது என்று எண்ணுகிறார்கள். ஆனால் நான் சிலுவையில் அந்த நான் என்பது எதுனா அதுதான் ஆத்துமா. ஆவின்றது என்னது? கிறிஸ்து. ஆவியில் யார்? நாம் ரட்சிக்கப்பட்ட போது, நாம் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது எனக்குள்ள யார் வந்தது? கிறிஸ்து. ஆத்துமாவில் வந்தாரா? ஆவியில் வந்தாரா? ஆவியில் வந்தார். கிறிஸ்துவின் ஆவியாக நமக்கு ஆவியில் வந்திருக்கிறார். கிறிஸ்து நமக்கு ஜீவனாக வந்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் நமக்கு எங்க வந்திருக்கு? ஆவியில் வந்திருக்கு. அப்ப ஆத்துமான்றது நான் சுருக்கமா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். நான் ஆத்துமான்றது நான், ஆவின்றது கிறிஸ்து. ஆத்துமா அப்படின்றது அதில் சாதாரண ஜீவன், அது ஒரு ஆவிக்குரிய ஜீவன் கிடையாது. ஆவி என்றது அதில் ஆவிக்குரிய ஜீவன், தேவனுடைய ஜீவன் இருக்கு அதில். ஆத்துமானா சுயம். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா ஆத்துமானா சுயம், ஆவினா தேவன், கிறிஸ்து. ஆண்டவர் நம்மளை பார்க்கறதெல்லாம் நாம் என்ன செய்யறோம்னு பார்க்கறதில்ல, என்ன பேசுறோம்னு பார்க்கறதில்ல. தேவன் பார்க்கறதெல்லாம் இது நீ செய்யறியா, இதை நான் செய்யறேனா, இது சுயத்திலிருந்து வருதா, இது பரிசுத்த ஆவியான இதை செய்கிறாரா, இது ஆத்மாவிலிருந்து வருதா, இது ஆவியிலிருந்து வருதா. தேவன் என்ன பார்க்குறாருனா இதுக்கு காரணம் ஆத்மாவா இல்லை ஆவியான்னு பார்க்கணும். ஆனால் கிறிஸ்தவ சபைகளில் என்ன போதிக்கிறோம்? நீ ஆத்மாவிலிருந்து செய்கிறியோ ஆவியிலிருந்து செய்கிறியோ, நீ செய்கிறியோ கிறிஸ்து செய்கிறாரோ, ஆக மொத்தத்தில் நீ செய்யணும். எப்படி செய்யணும்? அதிகமாக செய்யணும், அதிகமாக செய்யணும். கர்த்தருக்கு நீ எவ்வளோ அதிகமாக செய்கிறியோ அவ்வளோ நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கிறிஸ்தவ சபைகளிலே அநேக ஜனங்கள் ஒரு மரித்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவினால் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மரித்ததின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரை அருளி இருப்பதன் மூலமாக நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆனால் உயிர்ப்பித்தும் கூட நாம் மரணத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம், நாம் ஆவியிலேயே அந்த வாழ்க்கையை தொடராமல் நாம் ஆத்துமாவை வாழ்வதற்கு நாம் ஆத்துமாவை சார்ந்து கொள்கிறோம்.
ஆத்துமாவை நாம் வெறுக்கணும். நம்முடைய மனம், நம்முடைய சிந்தை, நம்முடைய சித்தம், நம்முடைய உணர்ச்சிகள் இனி அது பயன்படாது. நான் சிலுவையில் அறையுண்டேன்னா அது அவைகள் எல்லாமே நியாயம் தீர்ப்பதற்கு தான். அவைகளெல்லாம் ஆக்கினிக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. அவைகளெல்லாம் நியாய தீர்ப்புக்கு உட்பட்டது. அவைகளெல்லாம் சிலுவைக்கு மரிப்பதற்கு, சிலுவை மரணத்துக்கு உட்பட்டது. அவைகளெல்லாம் நாம் சார்ந்து கொள்ளக்கூடாது. அநேகர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஒருவர் ஏற்றுக்கொண்டா போதும், அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து அவர் சந்தோஷப்படுறது, அவர் நேசிக்கிறேன்னு சொல்றது எல்லாமே எங்கேருந்து வருது? எல்லாமே ஆத்துமாவிலிருந்து வருது. தேவன் அதை ஏற்றுக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? வேதம் முழுக்க நாம் பார்த்தோம்னா தேவன் ஆவியிலிருந்து வருகிறது மாத்திரம்தான் தேவன் ஏற்றுக்கொள்வாரே தவிர ஆத்துமாவிலிருந்து வருகிறதை தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆவியிலிருந்து வருகிறதெல்லாம் விசுவாசத்தினால் வருவது. நாம் வேதத்தில் அநேகர் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே எனக்கு ஒரு சுகம் வேணும், ஆண்டவரே எனக்கு நீங்கள் இதை செய்யணும் போது அவர்களெல்லாம் விசுவாசத்தினால் தேவனை தொட்டார்கள், தேவனுடைய ஆவியை தொட்டார்கள். அவர்களுடைய இருதயத்திலிருந்து தேவனுடைய இருதயத்தை தொட்டார்கள். அவர்களுக்கு தேவன் சுகத்தை கொடுத்தார். தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டார்கள். அதனால் நம்முடைய ஆவியில் வாழக்கூடிய வாழ்க்கை அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. மனிதன் இந்த வாழ்க்கையை தான் ஆரம்பத்திலேயே இழந்து போனான். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறார். இந்த ஆசரிப்பு கூடாரமும் 3 பகுதிகளை கொண்டது. எப்படி மனிதன் 3 பகுதிகளை கொண்டவனாக தேவன் சிருஷ்டித்தாரோ அதே போல தான் ஆசரிப்பு கூடாரத்தை அவர் வெளிப்பிரகாரம், அதுக்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம், அதுக்கப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியன் மட்டும்தான் போவான், பிரதான ஆசாரியன், வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஆசாரியர்கள் எல்லாமே போவாங்க. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியன் மாத்திரம்தான் போவான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரிக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலை 2ஆக கிழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல எல்லாருமே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்படியான ஒரு வழியை இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்காரு? உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறதுனா என்னன்னா அதுதான் ஆவியிலே வாழ்கிற வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை முதலாவது இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். வேற யாருமே இந்த வாழ்க்கையை வாழலை. அவர் தான் நமக்கு முன்மாதிரி. தேவன் மோசேக்கு சொல்லும் பொழுது உனக்கு நான் ஒரு மாதிரியை காண்பிக்கிறேன், இந்த மாதிரி படிதான் நீ இந்த ஆசரிப்பு கூடாரத்தை என்ன பண்ணணும்? கட்டணும். நமக்கு மாதிரியாக இயேசு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தார்? எபிரேயர்ல அருமையாக சொல்லப்பட்டிருக்குது, மாம்சத்தின் திரை வழியே புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டு பண்ணியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஆத்துமாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பதன் மூலமாக, இந்த மாம்சம் என்கிற திரை கிழிக்கப்படுவதன் மூலமாக, சுயம் என்கிற அந்த திரை கிழிக்கப்படுவதன் மூலமாக நாம் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக இந்த வாழ்க்கையை அவர் என்ன பண்ணியிருக்காரு? வாழ்ந்திருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அது ஒரு பரிசுத்த ஸ்தலத்திலே வாழ்வது போல. அந்த இடத்துல தேவன் வாசம் பண்ணலை. அது பரிசுத்த வாழ்க்கை தான். ஆனா அந்த இடத்துல தேவன் என்ன பண்ணல? வாசம் பண்ணல. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள், நாங்கள் வெளிப்படையாய் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம்னு சொல்றவங்க, அது பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. அது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கான ஒரு வாழ்க்கை அல்ல. அது நியாயப்பிரமாணத்தின் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. ஆனா அங்கே தேவன் என்ன பண்ணல? வாசம் பண்ணல. அது ஆத்துமா வாழ்க்கை. அது ஆத்துமா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பாகவும், சரீரம் வெளிப்பிரகாரத்துக்கு ஒப்பாகவும், நம்முடைய ஆவி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒப்பாகவும் இருக்கிறது.
பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் ஆத்துமாவிலே வாழ்ந்தது போல ஆத்தும வாழ்க்கை. ஆனால் தேவன் ஆத்துமாவிலே வாசம் பண்ணல, ஆவியில வாசம் பண்றார். அதை தேவன் காண்பிக்கிறதுக்காக தான் ஒரு மாதிரியை உண்டு பண்ணி, நான் வாசம் பண்ணுவதற்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டு பண்ணுன்றார். தேவன் எங்க வாசம் பண்ணாரு? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள. இன்றைக்கு புது உடன்படிக்கையின் வாழ்க்கை என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்லுகிற வாழ்க்கை. அதுதான் ஆவியிலே வாழ்கிற வாழ்க்கை. அந்த பாக்கியத்தை தேவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதைத்தான் எபிரேயர்ல ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் மேன்மையான ஒன்றை தேவன் நமக்காக. நாம் என்ன அவர்களை விட நல்லவர்களா? இல்ல. தேவனுடைய கிருபையினாலே தேவன் நமக்கு மேன்மையானதை தேவன் முன்னதாகவே நமக்காக என்ன பண்ணாரு? நியமிச்சு. நாம் ஆண்டவருக்கு துதிக்கணும், நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை நாம் உயர்த்தணும், ஆண்டவரை குறித்து நம்முடைய உள்ளம் சந்தோஷப்படணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, ஆவியிலே வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒரு வழியை நீர் உண்டு பண்ணினீரே ஆண்டவரே. ஸோ நமக்கு மாதிரி இயேசு கிறிஸ்து. அவர் எப்படிப்பட்ட மாதிரியை நமக்கு வைத்திருந்தார்? புதிதும் ஜீவனுமான மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கம் எப்படி? மாம்சத்தின் திரை வழியே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவர் மாம்சத்திலே வந்தது ரகசியம், தெய்வ பக்தியினுடைய ரகசியம். தெய்வ பக்தியினுடைய ரகசியம் எங்க இருக்கு? இந்த மாம்சத்தின் திரை கிழிக்கப்படுவதில் தான் தெய்வ பக்தியினுடைய ரகசியம் இருக்கிறது. அநேகருடைய மாம்சத்தின் திரை கிழிக்கப்படலை. அவர்கள் மனதை சார்ந்திருக்கிறார்கள், உணர்ச்சியை சார்ந்திருக்கிறார்கள், அவர்களுடைய சித்தத்தை சார்ந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் ஆதாமிலிருந்து வந்தது, இவைகளெல்லாம் சீரழிக்கப்பட்டது, இவைகளெல்லாம் பழுதடைந்தது. இவைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது, இவைகள் உபயோகப்படாது, இவைகள் பிரயோஜனப்படாது, இவைகள் சிலுவை மரணத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை. எப்படி கிறிஸ்து நமக்கு ஜீவனானாரோ அதே போல கிறிஸ்துவையே நாம் வாழ்வதற்கு அவரையே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவியிலே உயிர்ப்பிக்கப்படுவதற்கு எப்படி கிறிஸ்துவின் ஜீவன் தேவைப்பட்டதோ அதே போல தூய்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அநேகர் கிறிஸ்துவை எடுத்துக்கொள்றதில்லை. கிறிஸ்துவினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார்கள். கிறிஸ்துவினுடைய ஆவியானவர் எனக்குள் வந்துட்டார்னு சொல்றாங்க. ஆனா கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கைக்கு அவர்கள் கிறிஸ்துவை தூய்மையாகவும் பரிசுத்தமாகவும் நீதியாகவும் அவரை என்ன பண்றதில்ல, எடுத்துக்கொள்றதில்லை. பரிசுத்தம் என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கையால் அது ஒரு நபர். நீதி என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கையால் அது ஒரு நபர். அன்பு என்பது நாம் வாழ்கிற வாழ்க்கையால் அது ஒரு நபர். ஒரு நபரை குறித்த காரியங்கள் அதெல்லாம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு நபரை குறித்தது எல்லாம். அவரை நாம் ஜீவனாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது, அவரை போல நாம் நேசிக்கவும், அவரை போல நாம் இரக்கமாய் இருக்கவும், அவரை போல நாம் இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் இருக்கிறாரோ அவர் ஒளியாய் இருக்கிறார் என்றால் அவரை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாமும். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நான் ஒளியாய் இருந்தேன்னு சொல்றார். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல மத்தேயுல நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். எப்போ? கிறிஸ்துவை நாம் ஜீவனாக எடுத்துக்கொள்ளும். கிறிஸ்து நம்முடைய ஆவியில மாத்திரம் உயிர்ப்பிக்கப்படுவதல்ல, கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் ஒளியாக இருப்போம், நாம் பரிசுத்தமாக இருப்போம், நாம் நீதியாக வாழ்வோம். இது நாம் முயற்சி செய்து வாழ்வதல்ல. நம் முயற்சினாலே நாம் ரட்சிக்கப்படலை, முயற்சினாலே நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படலை. அதே போல நம்முடைய முயற்சினாலே இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. அவரை நாம் எடுத்துக்கொள்ளணும், விசுவாசத்தோடு அவரை நாம் எடுத்துக்கொள்ளணும், கிறிஸ்துவை நாம் எடுத்துக்கொள்ளணும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே, ஆண்டுடைய சிலுவை மரணத்தினாலே தேவன் நம் எல்லாரையும் உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் உயிர்ப்பிக்க மட்டும் போதாது, கிறிஸ்துவையே நம்முடைய வாழ்க்கையாக நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் என்ன பண்ண முடியும், தொடர்ந்து ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் இயேசு கிறிஸ்து. அது ஏதோ நாம் வாழ்வதல்ல, அது
இயேசு கிறிஸ்துவை போல வளருவதற்கு பேர் தான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அவரை போல அன்பிலே வளரணும், அவரை போல பரிசுத்தத்திலே வளரணும், அவரை போல, அது ஒரு பெரிய உச்சம். அது இயேசு கிறிஸ்துவை போல் என்கிற வாழ்க்கை என்பது அது ஒரு பெரிய கோபுரம். நாம் அதிலே வளர்ந்து 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 ஆண்டவர் வரும்போது ஒரு நாளில் இந்த மாம்சம் மறுரூபமாக்கப்படும். இந்த மாம்சத்திலே நாம் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்துவின் போல வாழ்கிற வாழ்க்கையில் நாம் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு காலம் திருப்தி அடையக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது திருப்தி அடையக்கூடாது. பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டுட்டேன்னு சொல்லி திருப்தி ஆயிடக்கூடாது. அது ஆரம்பத்திலே நமக்கு கிடைக்கிற ஒரு முதல் அனுபவம். பரிசுத்த ஆவியினாலே தேவன் நம்மை நிரப்பியிருப்பாரானால் அது நமக்கு கிடைத்த ஒரு முதல் அனுபவம். அதோடு நாம் நின்றக்கூடாது. நான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுட்டேன்னு சொல்லி தொடர்ந்து தேவன் மீது தாகமாகவே இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு தாகமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு ஆவினால் நாம் நிரப்பப்பட்டு கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அநேகர் ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டேன்னு சொல்கிற அநேகர் வாழ்கிற வாழ்க்கை ஒரு ஆத்தும வாழ்க்கை. அவர்களிடம் இருக்கிற சுபாவங்களை எல்லாம் அது கிறிஸ்துவின் சுபாவம் என்று சொல்லுகிறார்கள். நாம் இதற்கு எதுவுமே செய்ய தேவையில்லை. விசுவாசம் மாத்திரம்தான் நமக்கு வேணும். எப்படி ஆண்டவருடைய சிலுவை மரணத்தை நாம் விசுவாசித்தோமோ அதே போல பரிசுத்த ஆவியானவரை நாம் விசுவாசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிறிஸ்துவின் ஜீவனை நமக்குள்ள கொண்டு வருகிறார். கிறிஸ்துவின் ஜீவனிலே வளர்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். நான் சிலுவையில் அறையுண்டேன்னா அந்த நான் என்பது ஆத்துமா. அந்த ஆத்தும ஜீவன், ஆத்தும வாழ்க்கை, அது நம்முடைய மனம், சித்தம், உணர்ச்சிகளை குறிக்கிறது. அது சிலுவையில் அறையப்படணும். அதை நாம் தள்ளிவிட வேண்டும். அதை நாம் வெறுக்கணும். நாம் அவைகளை நேசிக்கக்கூடாது. ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசித்தது போல நம்முடைய ஆவியிலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது ஆத்துமாவுக்கு பரவும், ஆத்துமாவிலிருந்து சரீரத்துக்கு பரவும். தேவன் நம் மூலமாக நம்முடைய கண் வழியாக, நம்முடைய வாய் வழியாக, நம்முடைய காது வழியாக, நம்முடைய சரீரத்தின் மூலமாக நாம் தேவனை என்ன பண்ண முடியும்? மகிமைப்படுத்த முடியும். சரீரம் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்குது. உங்களுக்குள் தேவனுடைய ஆவியானவர் வசமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவைகளெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு பொருளை நாம் புரிந்து கொள்கிறோம்? நம்முடைய ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கும், ஆத்மாவிலிருந்து சரீரத்துக்கும் தேவன் பாய்ந்து பரவி வெளிப்படுகிறவராயிருக்கிறார். நாம் தேவனை முழுமையாய் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நாளில் நாம் ஆவி, ஆத்மா, சரீரம் என்பதை குறித்து நாம் இவ்வளவு நேரம் ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.